இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் அமைதியும் நிலைத்தன்மையுமே 2 ஆசியான் நாடுகளை ஒன்றிணைக்க மலேசியாவிற்கு உதவியது. நாட்டின் அமைதி மற்றும் அரசாங்கத்தின் நிலைத்தன்மை ஆகியவை மோதல்களால் பாதிக்கப்பட்ட 2 ஆசியான் நாடுகளை ஒன்றிணைக்க மலேசியாவிற்கு வழிவகுத்துள்ளன. வலுவான நிர்வாகம் மலேசியாவை வெளிநாடுகள் அங்கீகரிக்கவும், தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிற்கு இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைக்க தேர்ந்தெடுக்கப்படவும் வழிவகுத்துள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த நாடு அமைதியானது, ஏனென்றால் இந்த நாடும் அதன் அரசாங்கமும் வலிமையானவை. அதனால்தான் அதை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாடு சீரழிந்து தினமும் கோரிக்கைகளும் சண்டைகளும் நிறைந்ததாக இருந்தால் யார் வருவார்கள்? எனவே இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என்றார் அவர். தாய்லாந்து கம்போடியா மோதலில் மத்தியஸ்தம் செய்ததற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம்மை தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்ததாக அன்வார் கூறினார். இரு பிரதமர்களையும் ஒன்றிணைத்து நீடித்த அமைதியை நிலைநாட்டிய அருமையான பணிக்கு பிரதமர் அன்வார் நன்றி என்று அதிபர் டிரம்ப் தொடங்கினார். நான் நிச்சயமாக பணிவாக இருப்பேன். அவருக்கு நன்றி, சீனாவிற்கு நன்றி, ஆசியானுக்கு நன்றி என்று அவர் குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பு, வாடகை வீடு விளம்பரங்களில் இனவாத போக்கு, பாகுபாட்டை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப மஹிமா சிவகுமார் வலியுறுத்து. வேலைவாய்ப்புகள் மற்றும் வீடுகளை வாடகைக்கு விடும் விளம்பரங்களில் இன பாகுபாடு நீடிப்பதை எதிர்த்து குரல் கொடுத்துள்ள புக்கிட் பென்டரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்லினா அப்துல் ரஷீத்தின் துணிச்சல் பாராட்டுக்குரியது. மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் அவ்வாறு கூறியுள்ளார். இன்னாருக்கு மட்டுமே வேலை என இனங்களை குறிப்பிட்டு வேலை வாய்ப்புகள் விளம்பரம் செய்யப்படுகின்றன. இதனால் போதிய தகுதியும் திறமையும் இருந்தும் இன அடையாளம் காரணமாக பலர் புறக்கணிக்கப்படுகின்றனர். வாடகைக்கு வீடுகளை விடுபவர்களும் குறிப்பிட்ட இனங்களுக்கு மட்டுமே என விளம்பரம் செய்கின்றனர். இதில் அப்பட்டமாக இந்தியர்கள் ஒதுக்கப்படுவது ஊரறிந்த விஷயம். இது நீண்ட காலமாகவே நிலவும் பிரச்சினை என்றாலும் இதை பற்றி மக்கள் பிரதிநிதிகள் பெரும்பாலும் வாய் திறப்பதில்லை. அப்படி இருக்க ஷெர்லினாவின் தைரியம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் இந்த விவகாரத்தை ஷெர்லினா அங்கு எழுப்புவது இன்னும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். ஆட்சியில் இருப்பதும் அவர் சார்ந்த கட்சிதான் என்பதால் இதே துணிச்சல் நாடாளுமன்றத்திலும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என சிவகுமார் கேட்டுக்கொண்டார். 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதியத்தில் அலவன்ஸ், விடுமுறை மற்றும் இதர சலுகைகள் உட்படுத்தப்படாது. ஒரு தொழிலாளரின் தகுதி, அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்திற்கு ஏற்ப மாத ஊதியம் வழங்கப்பட்டாலும் அது குறைந்தபட்ச ஊதியமான 1700 ரிங்கிட்டிற்கு குறையாமல் இருக்க வேண்டும். இதில் அலவன்ஸ், விடுமுறை மற்றும் இதர சலுகைகளை உட்படுத்தப்படாது என்ற விழிப்புணர்வை தொழிலாளர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று மனித உரிமை இயக்கம் சுவாராம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய பொருளாதார சூழலில் குறைந்தபட்ச ஊதியமான 1700 ரிங்கிட்டுடன் தினசரி வாழ்க்கையை தொடர்வது சவாலாக இருந்தாலும் அதற்கு குறைவாக ஊதியம் வழங்கக்கூடாது என்று இந்த அமலாக்கம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மனித உரிமை இயக்கம் சுவாராம் ஆலோசகர் சிவன் துரைசாமி தெரிவித்தார். ஒரு சில முதலாளிமார்கள் தவறான கருத்துக்களை தொழிலாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றனர். இதில் அலவன்ஸும் அடங்கும். அதிக நாள் வேலைக்கு வராததால் மாதத்திற்கு குறைந்தபட்ச ஊதியத்திற்கு தகுதி இல்லை என்று காரணங்கள் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய உள்ளன. அது தவறு. உங்களுடைய ஒப்பந்தம் அடிப்படையில் ஒரு மாதம் வேலை செய்திருந்தால் ஒரு மாதத்திற்கு 1700 ரிங்கிட்டிற்கு குறைவாக வருமானம் வரக்கூடாது. அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றார் அவர். இதனிடையே இந்த குறைந்தபட்ச ஊதியம் அனைத்தும் தனியார் தொழில்துறைகளுக்கு அமல்படுத்தி இருந்தாலும் வீட்டு வேலைகளுக்கு உதவ தனியார் வீடுகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இதில் உட்படுத்தப்படவில்லை. எனவே குறைந்தபட்ச ஊதிய திட்டத்தில் அனைத்து தொழிலாளர்களும் உட்படுத்தப்பட வேண்டும் என்று கருத்துரைத்த அவர் அதற்கான காரணத்தையும் விளக்கினார். துருக்கி நாட்டவரை தேடும் பணிகள் 3வது நாளாக தொடர்கிறது. தெலங்கானு யூ தீவில் டெய்சி பாய் கப்பல் மூழ்கியதை அடுத்து காணாமல் போன மற்றொரு துருக்கி நாட்டவரான எசர் டெர்மிகோலை தேடி மீட்கும் பணிகள் நேற்று 3வது நாளாக தொடர்ந்தது. காணாமல் போன படகையும் அந்நபரையும் தேடும் பணி தற்போது 73.5 சதுர கடல் மைல்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெலங்கானா மாநில மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் மெரிடம் மலேசியா நேற்று காலை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கூறியது.
நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய தேடல் நடவடிக்கையில் மெரிட்டம் மலேசியா மற்றும் கடல் போலீசாரும் முழு வீச்சில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த கப்பலில் பயணித்து 53 வயது கேப்டன் அகமது வால்கன் அட்டா, 42 வயது எய்ட்ஸ் டாமிராரான் மற்றும் 52 வயது எசர் டெமிகோல் ஆகியோர் கடந்த திங்கட்கிழமை மலேசியாவில் இருந்து தங்கள் நாட்டை நோக்கி செல்லும் முன் கண்டம் முழுவதும் தொடர் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் செவ்வாய்க்கிழமை மாலையில் அந்த கப்பல் புயலால் தாக்கப்பட்டு யூ தீவு அருகே மூழ்கியதாக நம்பப்படுகிறது. லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மாணவர்களின் சேர்ந்திசை திருமுறை விண்ணப்பம் 2025 கடந்த ஜூலை 26ஆம் தேதி சிரம்பான் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மற்றும் பன்னிசை பாடசாலை இணைந்து வழங்கிய லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மாணவர்களின் சேர்ந்திசை திருமுறை விண்ணப்பம் 2025 மிக சிறப்பாக நடைபெற்றது. திருமுறை பயிற்சி மையமாக திகழும் பன்னிசை பாடசாலை லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியில் திருமுறை பன்னிசை வகுப்பை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தின் மாமந்திரமாக திகழக்கூடிய 12 திருமுறைகளையும் சிறந்த பண்ணுடனும் தாளத்துடனும் மாணவர்களும் பெரியவர்களும் ஓதுவதற்கு பன்னிசை பாடசாலை பெருமளவில் துணை புரிந்து வருகின்றது. திருமுறைகளை ஓதுவதில் அனைவரையும் பாண்டித்துவம் பெற செய்து திருமுறை போட்டிகளில் அவர்களை பங்கு பெற செய்து கோவில்கள் மட்டுமல்லாது அனைத்து இல்லங்களிலும் திருமுறை வழிபாடுகளை வேரூன்ற செய்கின்றனர் பன்னிசை பாடசாலை இயக்கத்தினர். அந்த வகையில் இந்த சேர்ந்திசை திருமுறை விண்ணப்பம் அனைத்து மாணவர்களும் திருமுறைகளை தெள்ள தெளிவாக ஓதுவதற்கு வழிவகை செய்கின்றது. பன்னிசை பாடசாலையில் இணைந்த திருமுறைகளை கற்றுத்தேர விருப்பம் கொண்டவர்கள் கலைவாணி நாகப்பன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தாய்லாந்து ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட கம்போடியா ராணுவத்தினர் திருப்பி அனுப்பப்பட்டனர். தாய்லாந்து ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட 2 கம்போடிய ராணுவ வீரர்கள் மீண்டும் அவர்களின் நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். காயமடைந்த அவர்களை கம்போடிய ராணுவம் அழைத்து சென்றது. அண்மையில் எல்லை பிரச்சனையால் ஏற்பட்ட சண்டையை கம்போடியாவும் தாய்லாந்தும் நிறுத்தி கொண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்குமான சுரேன் ஓட்டார் மீன்சே எல்லையில் அவ்விரு ராணுவ வீரர்களும் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் ஆம்புலன்ஸில் ஏற்பட்ட அவர்கள் கம்போடியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். 5 நாட்களாக தொடர்ந்து இச்சண்டையில் கம்போடியாவின் மேலும் 18 ராணுவ வீரர்களை தாய்லாந்து கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பாதுகாப்பான பகுதிகளில் நிறுத்த உத்தரவு. ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்டோவ் மிகவும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிட்டிருப்பதை தொடர்ந்து அமெரிக்காவின் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை சரியான பகுதிகளில் நிறுத்த டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஆமாம், அதை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் செய்ய வேண்டியிருந்தது. நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அது பொருத்தமானது என்று நாங்கள் நினைக்கவில்லை. எனவே நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்கள் மக்களின் பாதுகாப்பின் அடிப்படையில் நான் அதை செய்கிறேன். ரஷ்யாவின் முன்னாள் அதிபரால் ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. நாங்கள் இதை மக்களை பாதுகாக்க போகிறோம் என்றார் அவர். உக்ரைன் மீதான தாக்குதலை மாஸ்கோ உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இல்லையேல் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவிற்கு எதிராக டிமிட்ரி மெட்வேடோவ் அச்சுறுத்தலை வெளியிட்டிருந்தார்.